எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நாங்க வெளியூர். இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்கேன். இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசி இருந்தா அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் ஆல்ப பத்தி உன்னை விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ, இரு இரு, இதுல போடு, இதுல போடு. இது கமாய்க்கிற பாரு. போட்டியா? இப்படி இப்படி. என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சலம். ஏண்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு இந்த வாடே அமைஞ்சிரும். போடு போடு. சரியான ஆளு. அப்போ அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்துடா. இப்போ வரி, இப்போ வரி, இப்போ வரி. என் மச்சான வெடிய வெடிய குளிப்பாட்ற பாருங்க. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அப்படிடா. 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன 1/2 மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. ஐயா ஐயா, கொஞ்சம் கதவு திறங்க ஐயா. தாயே, அம்மா, கொஞ்சம் கதவு திறங்க ஐயா. ஐயா, டேய், மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்தில் கொலைச்சுக்கிட்டு. என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? தேங்காய் மாதிரி விட மாட்டேன்டா மக்காடே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி
போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறது இல்லடா. ஐயோ எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை என்ன கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. ஐயோ அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலைய சொறிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. ஒன் பை ஒன்னா போடுறே. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன். அரிசி மாவு மிளகாத்தூள் நாம விட மாட்டேன்டா. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா அப்படின்னு கடிச்சு குதிரை என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது சரிடா சரி. ஏய் எங்க அப்பா போட்டோ கொண்டே போடுவேன். அது கேரளா ரைட் சிக்னல் வேற போட்டாங்க. ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போனா விட்டுமா உன்னைய? ஓடிட்டியா? கால தூக்கியா? கால தூக்கியா? ஏய் எங்க போயிட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா ஏத்துக்குள்ள ஓடியா? ஏத்துக்குள்ள என்னையா இது? எலியா? எலியாவது புரியாத போயாங்க. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கையாட்டுறானே. ஐயோ
இருங்க சார். அழகா. ஐயோ, கையில வர காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலியை கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன், குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். டேய், நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா? இல்ல சார், போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேரி. டேய், இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணி உண்டிய வண்டியை உள்ள வச்சிருவேன். அழகா. டேய் டேய் டேய், என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட். டேய், எடுடா வண்டிய. ஓகே சார், எடுடான்னு சொல்றேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ, இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஜாம். எது? வண்டி இந்த ஜாமைன் தின்றுச்சா? டேய், அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ, சும்மா இருங்கயா. நல்லா கரெக்ட் பண்ணிட்டீங்களே. கடிச்சிருச்சு, லிவர் கடிச்சிருச்சு. டேய், உனக்கு லிவர் கடிச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் Sorry, ஆயிடுச்சு. sir. எடுடா வண்டியா. அழகா, வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா, ஐயோ, யாரா வாங்குது? நான் இல்ல சார், கொஞ்சம் கழுத்து தரணும், பிடிக்கிறீங்களா? இத போடுறா. சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா, ஐயோ, மறுபடியும் நான் இல்ல. சார், இவன் தான் சார், தெரியாம அடிச்சார் சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுறா. புடிங்க, இத புடுறா. ஏய், ஜனாதிபதி. சார், இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுறா. ஏய், என்னடா இது? ஹார்ன். ஏறா வண்டியில. ஐயோ, அடிக்காதீங்க சார். ஏறு 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 போ. ஏறா வண்டியில. ஏறு சார். அழகனா, அழகனா. சார் அங்க ஒன் மினிட் சார். டேய், சீக்கிரம் அந்த கேர்லி எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ, அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு 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 எடு. உம்மா. டேய், வண்டி எடுறா. சார், ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய், பின்னால இருந்து பஸ் தரடா, போடா. நான் மட்டுமா, நீ வாடா. டேய், நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார், இப்ப போனானே, அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலனுக்கு சார். நானே சார். வாங்க சார். சார், கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்ற? போய் தள்ளடா. போ. தள்ளுறேன் சார். அடிச்சா ஏத்துறேன். ஏறிடும் தெரியுமா? தள்ளுறேன். போடா. தள்ளடா. அள்ளியே. அள்ளி. சாரி சார். வண்டி நிப்பாட்டா. அடே, கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டா. அச்சச்சோ. டேய், ஏன்டா வண்டியை நிறுத்துற? எடுடா. சரி சார், இப்ப எடுத்துறேன் சார். டேய், டேய் நிறுத்துடா, நிறுத்துடா, ஏறலடா. ஐயோ. டேய், வண்டி நிறுத்துடா. நான் ஏறி
தொங்கிக்கிட்டு இருக்கா உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹாய் எவ்ரிபடி, நகர உலான்ற லைவ் ப்ரோக்ராம அவனோட பாத்துட்டு இருக்கிற எங்க என் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் வேணா பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரபிள்ளனா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானை? ஆனா எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்வானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலையும் கூட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசெட்டா இருக்கும்னு என் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டை மாத்தக்கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ, சம்பாதிச்சிருக்கமே. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏய் மச்சான், ஏய் மச்சான், கோயில் மச்சான், எங்கடா இருக்க? டேய் ஏய் மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? எப்பா முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி, மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க, அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொண்டே போடுவேன். டேய், பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும். 3500 ஓடிடுவாங்கப்பா. இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? சவாரி முடிஞ்சு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் மட்டும் தான் சரி பண்ண முடியும். எது பிரேக்கே இல்லையா? இத வச்சுக்கிட்டு எப்பறா திருப்பதி மேல ஏறது? சும்மா நிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு, என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத, இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு? ஆமா, இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாத்தா அடிக்குது. அப்பா, இந்த அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா, வா 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 வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸைய காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து இருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? இந்த இருக்காரு கண்ணாடிக்காரர். வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வேறங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமேன்னு தான் இந்த வாழை இலை, தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட்.
என்ன பாருங்க, டோட்டலா டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வர டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா. நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. இங்க பாரு, இங்க பாரு. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளைங்கப்பா. மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா, என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை குழந்தைங்களா பஸ்ல இறங்கிருச்சு. நீ என்ன பண்ணிட்ட? முடிய ட்ரீம் பண்ற. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி நல்ல யோகமடா, ரிப்பாப்பரி நல்ல மனமகந்தா பாப்பாப்பரி வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி அதுவா இப்ப முக்கியம். டேய் இங்க பாரு. டேய் மச்சான், பாதி மீசி கணாம்டா. இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துக்கிட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய் அசையாம இருந்தா அழகா இருப்பா, அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி சரி சரி. ஓ சரியா சரியா. ஓடுறே. சூப்பரா தூக்குறா மாப்பிள்ளைய, தூக்குறா. மணமகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை, உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாரா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமா போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம போயிருக்கோம். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏரியா எல்லா நேரமும் நடந்து போய் அப்படி கண்டற போய் தொலைக்கிறியா? விடியா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல வாரத்து தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நான் அடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி போலாம். ரைட். ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்நெட் டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? தட் நிஷ்தானங்க. எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு பிடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க, காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன், அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு.
அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க. கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க திருந்தணும். சாரி, நான் ஒத்துக்கிட மாட்டேன். இல்ல, உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஆட்னட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னங்க குட்டியை காணணும். என்னது குட்டியா? அம்மாவை பார்க்கணும். அம்மாவா? அம்மா, பிச்சைக்கார பசங்களா, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் புரட்டா, நான் அப்பவே சொல்ல அவனை கூட்டி வரான்னு. பாத்தியா, அவனோட சத்தி எங்களே பிச்சைக்கார பண்ணிட்டாங்க. சும்மா இருங்கடா. நீ சும்மாறா. சார், காயத்ரி மேடம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல சார், அமிர்தாஞ்சன் இருக்கு. என்னது கிண்டலா? என்னடே என்ன வேணும்? சார், ஐ அம் கோபி கிருஷ்ணன். சென்னையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா மேடம் புரிஞ்சுக்குவாங்க. கூட அழகேன்னு ஒரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பர் புரோட்டா காசி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாஷாண்ட கையில இருந்து காசு வாங்குறதுக்காக கோஷி வந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன் ஊசி வியாபாரம் பண்றானே? அந்த அம்மா தெரியுமாடா உனக்கு? சும்மாடா. அவன் கிடக்குறான் சார் லூசு. நீங்க எங்களை உள்ள விடுங்க சார். சாரி, காயத்ரி அம்மாவை பார்க்கணும்னா நேரம் காலம் தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உனக்கு? பஞ்சாங்க எதுவும் பார்க்கணுமா சார்? பல்ல தட்டி படம் கிளம்பி. நீ சும்மாறா. அது ஒண்ணு இல்ல சார், இந்த கவரை கொண்டு போய் காயத்ரி மேடம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே எங்களை உள்ள கூப்பிடுவாங்க. இந்தாங்க. அப்படியா? ஆமா. ஓ. இல்ல முதலாளி, நான் இப்படி ரொம்ப டீசெண்டா வாக் பண்ணிட்டு இருக்கும்போது வள்ளிமாறா நொண்டின்னு வருது ஆளு. ஐயோ, ஒரு மனுஷன் ஊனமா இருந்தா கேவலமா தெரியுதா உனக்கு? போட்டர்னா சார், அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல சார். இவங்க ரெண்டு பேரும் தண்ணி போட்டு பண்ற கலட்டா எங்களால தாங்கிக்க முடியல சார். கொஞ்சம் வழி விட்டு நிக்க சொல்லுங்க சார், நாங்க வண்டி எடுத்து போகணும். டேய் டேய், ஏண்டா வெளியூர்ல வந்து இப்படி தண்ணியை போட்டு கிளம்புனா போலீஸ்காரங்க வந்து அடிச்சு உள்ள வைக்க போறாங்கடா. சார், உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுங்க சார், எங்களுக்கு மணி வராது. இந்த பர்னிச்சர் எல்லாம் சந்தான சார் வீட்டுக்கு கொண்டு போனோம். எந்த சந்தானையா? மிஸ்டர் சந்தான சார் வீட்டுக்கு சார். என்னது? மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க சார் பாத்துருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இவங்க தம்பி போலீஸ் தான் வேலை செய்யறாரு. ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிங்க. என்ன இவருக்கு வாயு கொஞ்சம் லேசா நகன் இருக்கு. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் சார். சார், இங்க பாருங்க, டைம் ஆகுது. அப்புறம் ஏன் பர்னிச்சர் லேட் மினிஸ்டர் கேட்டாருன்னா உங்களை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா? நோ, நீங்க போலாம். இவன் தான் குரல் கொடுத்தானா? என்ன பர்னிச்சர்லாம் வருது? ஏய், என்னடா அது? சிங்க கடையில இருந்து பர்னிச்சர் கொண்டு வந்திருக்கோம் ஐயா. அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம ரஞ்சித் சிங் பர்னிச்சர் கடையை நான் தான் திறந்து வச்சேன். காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கரெக்டா சொல்லிட்டீங்கயா. உள்ள கொண்டு போய் பத்திரமா வை. ஆகட்டும்யா. இப்பதான் சொன்ன, பாத்து கொண்டு போன. ஆமா சொன்னீங்க. அறிவு கட்டவன். சொன்னீங்க சொன்னீங்கயா. டேய் மேல அடிக்கும். ஆமா ஆமா, மேல இடிக்க, கீழே பாத்து. டேய் டேய் டேய், எங்கடா பின்னால இழுக்குறீங்க? அட எங்கடா போறீங்க கிறுக்கு பயலுகளா? டேய் வாங்கடா. என்ன செஞ்சிருக்கு? என்னடா நிக்கிறீங்க? லட்டு. ஏய் பாச்சா, எந்தா அப்படியே திருச்சு போ. சரி வாங்க. டேய் எங்க மறுபடியும் பின்னால இழுக்குறீங்க? வாங்கடா. அட இறையா, ஆ அந்த பக்கம் போனோம்னா ரொம்ப சுத்து. ஒரே சாமஞ்சட்டா போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி போனா விசிக்கன் உயரலாம். அப்படி வா. அப்படியா? அப்ப போ. என்ன நொறுங்குன சத்தம் கேக்குது? அத்தி வாசப்படி நினைச்சு கண்ணாடி நொறுக்கி தள்ளிட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? போங்கடா போங்க. அப்படியே இங்க வை 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 வைடா போடா. வை 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 மெல்ல மெல்ல வைடா.
ஏண்டா டேய் என்கிட்ட வேலைக்கு வரேன் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சு நொறுக்கணுங்கிற குறியோட வருவீங்களாடா? உடைஞ்சது பழசா புதுசா தெரியலையே. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஏன்டா உடைச்சிக்க? அங்க இருந்து பார்த்தா லட்டு இருந்துச்சு. லட்டுனா எனக்கு உசுரு. 2 எடுத்து திங்கலாம்னு வந்தேன். வர்ற வெள்ள கண்ணாடி வச்சிருக்காங்க. பீரோ போட்டு உடைஞ்சு போச்சு. வச்சவன போய் கேளு. டேய் அம்மா என்னடா அது? விஸ்கி. விஸ்கியா? ஆமா விஸ்கி. இங்க என்னடா இருக்கு? பிராண்டி. பிராண்டியா? ஆமா பிராண்டி. ஏண்டா டேய் வந்த இடத்துல இப்படி அம்புட்டு பேரும் குடிச்சிருந்தீங்கன்னா பாக்குறேன் நம்மள சந்தேகப்பட மாட்டா? சந்தேகமா? நம்மளையா? கொஞ்சம் இரு மிஸ்டர் ஜென்டில்மேன், இப்படி வா. எஸ். எங்களை கண்டா எந்தங்களும் சம்சயம் தோணுதோ? இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஸ்டடியா இருக்கீங்களா? ஸ்டடியா தான் இருக்கேன். வாசல்ல ஃபர்னிச்சர் கொண்டு வந்து உங்களை அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டி வந்த மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா? உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரியுமா? ஆமா சார். எப்படி? நீங்க எல்லாம் மார்வேஸ்ல வந்திருக்கிற போலீஸ்காரங்க தானே? ஆமா நான் எஸ்பி, இவர் டிஎஸ்பி, இவர் ஏஎஸ்பி. நாங்க போலீஸ்காரன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. அப்படி யாராவது கேட்டா திருட்டு தீவிரவாதின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? திருட்டு தீவிரவாதிங்க. ஏடா டேய் போதையில வர மட்டும் பூரா உளறீங்களடா. இந்த பார் இப்ப வசந்தி எந்த ரூம்ல இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். நீ ஈஸ்ட், நீ வெஸ்ட். அப்ப நீங்க? நான் வெஸ்ட்டா. ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ படுத்துறாங்களே படுத்துறாங்களே. ஏய் சின்ன பையன் பலூன் ஓடிக்கிறிய அறிவு தான் உனக்கு. என்னடா இது? இங்கிட்டு வாசல் அங்கிட்டு வாசல் எங்கிட்டு போறது? अरे मैंने कोई बचाओ, कोई बचाओ। ஓடுறியா? விட மாட்டேன். எந்த பெட்டி கடிக்க போனா சரி நீ இன்னைக்கு சமாதி தான். ஓடுற வாழ்க்கையை கெடுத்த பாடாது பயல. மாட்டேன் நான் கோபிகிருஷ்ணன். இதுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என் எதிரியை தேடிக்கிட்டு இருக்கேன். எதிரியா? அதான்டா நாரப்பைய எலியை தேடிக்கிட்டு இருக்கேன். அடச்சி இது அந்த எலி இல்லடா, பாண்டிச்சேரி எலி. இல்ல பாண்டிச்சேரிக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன். நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னத்துக்கு? குடிச்சிருக்கியா? ஏண்டா நாம இங்க என்ன வேலைக்கா வந்திருக்கோம்? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு எலிப்பி நடி சுத்திட்டு இருக்கியா? பார் வசந்தி ரூமா கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? ஃபர்ஸ்ட் எலி, நெக்ஸ்ட் தான் வசந்தி. மச்சான் இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? வசந்தி வீட்ல. ஆமால்ல அவளை தேடி தான் இங்க வந்தோமா? சாரிடா மச்சான், சபளத்தை 2 பக்கம் அடிச்சுட்டு போதையில கண்ணு முன்னு தெரியாம உளர ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சுக்க. அவங்க 2 பேரும் எங்க? தெரியலையே மச்சான். இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ? கவலைப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அவனுக்கு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஒன்றா ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் வர்றாங்க யாரும் வர்றாங்க. அப்புறம் மச்சான்